நாம் ஒவ்வொரு நாளும் ஐபிஎல் மேட்சஸோட ரிவ்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ வரைக்குமே 30 மேட்சஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் இது வந்துட்டு 31st மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நைட் மேட்ச்சு. ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் தான் ஹைதராபாத்தில். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் ஃபர்ஸ்ட் விட்டாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பேட் டாஸ் டு வின் அப்படின்னே சொல்லலாம், இல்லை பேட் டாஸ் டு பால்னே சொல்லலாம். சன்ரைசர்ஸ் வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. ஒரு ட்ரெமெண்டஸான ஸ்கோர் எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க. குறிப்பாக அபிஷேக் சர்மா பயங்கரமாக ஆடினார். வெறும் 68 பாலில் 135 ரன் அடித்து நாட் அவுட்டு. ரொம்ப சூப்பராக ஆடினார். 10 சிக்ஸ் அடிச்சு ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 200 கிட்ட அடிச்சிட்டாரு. ரொம்ப சூப்பராக ஆடினார். ஸோ இன்னொரு பக்கம் டிராவிஸ் ஹெட்டுமே நல்லா ஆடினார். 26 பால் 37 ரன்னும். ஸோ அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் வந்துட்டு ஒரு 97 ரன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்னே சொல்லலாம். ஸோ டிராவிஸ் ஹெட் வந்துட்டு அக்ஷர் பட்டேல் பவுலிங்கில் அவுட் ஆகிருப்பாரு. ஸோ இஷான் கிஷனுமே வந்துட்டு அடுத்து நல்லா ஆடினாங்க. ஸோ 13 பாலில் 25 ரன் ஒரு ரன் அவுட்டில் அவுட் ஆகிருப்பார். அப்புறம் வந்துட்டு ஹென்ரிக் கிளாஸில் ஒரு சூப்பரான ஃபினிஷ் கொடுத்தாருன்னு சொல்லலாம். 13 பால் 37 ரன்னும் ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. ஸோ ஹென்ரிக் கிளாஸும் அபிஷேக் சர்மாவும் ஒரு அன்பிட்டன் 66 ரன் பார்ட்னர்ஷிப்பு லாஸில் எடுத்துகிட்டு போட்டு ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். ஒரு நல்ல சூப்பரான டாமினேட்டிங் ஸ்கோர் போஸ்ட் பண்ணணும்னே சொல்லலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே எக்ஸ்பென்சிவ் வந்துட்டு ரொம்பவே பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா லுங்கி இங்கிடி தான் ரொம்பவே நிறையா ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக வந்துட்டு நிதிஷ் ராணாவும் சரி 4 ஓவருக்கு 55 ரன்னும். ஸோ அக்ஷர் பட்டேல் வெறும் 2 ஓவர் தான் போட்டார். ஸோ ஏன் அந்த அளவுக்கு மீதி 2 ஓவர் போடவே இல்லைன்னு தெரியல. ஸோ நட்ராஜனுமே வந்துட்டு நல்லா போட்டிருந்தாரு. ஸோ அப்புறம் முகேஷ் குமாரும் 2 ஓவர் தான் போட்டிருந்தாரு. 20 ரன் கொடுத்துருந்தாரு. ஸோ அக்ஷர் பட்டேலும் நட்ராஜனுமே ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டிருந்தாங்க. முகேஷ் குமாரும் நல்லா போட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் வந்துட்டு இங்கேயும் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாரு. ஸோ ஏன்னா வந்துட்டு அக்ஷர் பட்டேல் மீதி 2 ஓவர் போட்டிருந்தா கொஞ்சம் விக்கெட்ஸ் போயிருக்கலாம், கொஞ்சம் ரன்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். அதையும் பண்ணவே இல்லை. ஸோ டிசி வந்துட்டு ஒரு புவர் ஸ்ட்ராட்டஜின்னே சொல்லலாம். ஸோ ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டு ஒரு 244 டார்கெட் 242 டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு நிதிஷ் ராணா கொஞ்சம் நல்லா ஆடினார்னே சொல்லலாம். ஒரு 30 பால் 57 ரன்னும். ஸோ கேஎல் ராகுல் வந்துட்டு செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்து 86 ரன் பார்ட்னர்ஷிப்பு. நிதிஷ் ராணாவும் கேஎல் ராகுலும் வந்துட்டு 23 பால் 37 ரன் அடிச்சிருந்தார். ஸோ நிதிஷ் ராணா பார்த்தீங்கன்னா 30 பால் 57 ரன் அடித்து ஓட்டிருந்தார். ஸோ சம்மி ரிஷி கொஞ்சம் நல்லா ஆடிருந்தார். 27 பால் 41 ரன்னும். ஆனால் லாஸ்ட்டில் வந்துட்டு டேவிட் மில்லர் ஃபஸ்ட் பாலே அவுட் ஆகிட்டார், டக் அவுட் ஆகிட்டார். ஈஷன் மலிங்கா வந்து சூப்பராக போட்டிருந்தார். ஈஷன் மலிங்காவுடைய பவுலிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஸோ அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சுடைய பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி டே பை டே பேட்டிங் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயே 67 ரன் அடிச்சிட்டாங்க அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும். ஸோ அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா வந்து ஒரு 25 பால் 50 ரன் அடிச்சு பயங்கரமாக சூப்பராக ஆடினார். ஸோ அப்புறம் 47 பால் 100 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. ஸோ இது வந்துட்டு கோலியோடைய இந்தியன் ரெக்கார்டு வந்துட்டு ஈக்குவல் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு அவருடைய 9th T20 செஞ்சுரி ஓவராலாக. ஸோ வின்சென்ட் மார்ஷல் வந்துட்டு இம்பேக்ட் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ குறிப்பாக வந்துட்டு ஆக்டிவ் பெட்னே சொல்லலாம். ஸோ 3 ஓவர்லேயே வந்துட்டு டக்குன்னு முடிச்சிட்டாங்க. 10 to 11 வந்துட்டு 3 விக்கெட் டக்குன்னு டெல்லி வந்து இறந்துட்டாங்க. கேஎல் ராகுல், நிதிஷ் ராணா, டேவிட் மில்லர் 3 பேருமே அவுட் ஆகிட்டாரு. ஸோ சாக்கிப் ஹுசேன், ஈஷான் மலிங்கா ரொம்ப சூப்பரான போலிங்கு. டெத்லேயும் சரி மிடில் ஓவர்ஸ்லேயும் சரி ரொம்ப சூப்பராக போலிங் பண்ணியிருக்காங்க. ஈஷான் மலிங்கா வந்துட்டு ஒரே ஓவரில் நிதிஷ் ராணாவும் டேவிட் மில்லரும் எடுத்துருந்தாரு. வெறும் 2 பால் ஸ்பாட்டில் டக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்பல் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். மிடில் ஓவர்ஸ்லேயே வந்துட்டு 107க்கு 4 விக்கெட் போயிருந்தது. ஸோ இது வந்து ரொம்பவே ஹியூஜ் தோட்டதுனால அவங்களால வேஸ்ட் பண்ண முடியல. ஸோ எஸ்ஆர்எஸ் வந்து அஷ்டுமே ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. ஒரு வந்துட்டு 3 விக்கெட் எடுத்திருந்தார் அஷ்டுக்கு. ஸோ அக்ஷர் பட்டேல், சம்மர் ரிஷ்வி அண்ட் லுங்கி இங்கிடி 3 பேரும் அவுட் இருந்தார். ஸோ இதனால் 195க்கு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இதனால் எஸ்ஆர்ஹெச் வந்து டே பை டே ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான டீமாக மாறிட்டே வராங்க. எஸ்ஆர் வந்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸுக்கு போயிட்டாங்க. டெல்லி வந்துட்டு ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு மேட்சும் டெல்லி வந்துட்டு ஸ்லிப் ஆகிட்டே வராங்க. ஸோ அடுத்து என்ன மேட்ச் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு. இந்த மேட்ச் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லக்னோ இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் நடந்திருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே
லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு bowling ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்ஆர் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் டீசெண்டாகவே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னே சொல்லலாம். எஸ்பி ஜெய்ஸ்வால் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு, 12 பால்ல 22 ரன். ஆனால் முகமது ஷமி சூப்பராக bowling போட்டிருந்தாரு, காட்டன் பால். ஸோ வைபவ் சூரியவன்ஷி வந்துட்டு டக்குனு அவுட் ஆகிடுறாரு இப்போ வர. ஸோ 16 பால்ல 8 ரன் அடிச்சிருந்தாரு, 2 4 அடிச்சு அவுட் ஆகிட்டாரு. துருவ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆகிட்டாரு ஷமியோடைய bowling-ல. ஸோ அப்புறம் வந்துட்டு ரியான் பராக் ரொம்ப ஸ்லோவான இன்னிங்ஸ், ஒரு 19 பால்ல 20 ரன். சும்மா ஹிட் மாதிரும் அதே மாதிரி தான் 12 பால்ல 22 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ வந்துட்டு மெயின் பார்ட்னர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவும் டொனால்ட் பெரேராவும் பார்ட்னர்ஷிப் தான் கொஞ்சம் டீசெண்டான ரன்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ரவீந்திர ஜடேஜா 29 பால்ல 43 ரன் அடிச்சிருந்தாரு, 2 4 1 6. ஸோ ரொம்ப நல்லா ஆடினார். ஸோ டொனால்ட் பெரேரா வந்துட்டு 19 பால்ல 20 ரன். கடைசியில் சுபம் துபே வந்துட்டு ஒரு 11 பால்ல 19 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ இதனால் bowling பார்த்தீங்கன்னா எல்எஸ்சியோடைய bowling வந்துட்டு முகமது ஷமி 4 ஓவர் 30 ரன் 2 விக்கெட்டு. மூசின் கான் அப்போவே சூப்பராக போட்டிருந்தாரு, 4 ஓவர் 17 ரன் 2 விக்கெட்டு. பிரின்ஸ் யாதவ் வந்துட்டு 4 ஓவர் 29 ரன் 2 விக்கெட்டும். ஸோ மயங்க் யாதவும் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பண்ணார், 4 ஓவர் 56 ரன். திவ்யேஷ் வந்துட்டு 4 ஓவர் 26 ரன் அடிச்சிருந்தார். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்துட்டு இந்த சின்ன டார்கெட் தான் சீக்கிரமாக சேஸ் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தா பயங்கர மட்டமாக இருந்தாங்க. ஸோ ஆஷ் பாதானி வந்துட்டு ஃபஸ்ட்டே ரன் அவுட் ஆகிட்டாரு ஆர்ச்சரோடைய இதில். ஸோ மிச்சல் மார்ச் தான் கொஞ்சம் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணார், 41 பால் 55 ரன், 6 4 2 6. மிச்சம் எல்லாமே டக்குன்னு வந்துட்டு அவுட் ஆகிட்டாங்க. ரிஷப் பண்ட் வந்துட்டு 3 பால் டக்கு, ஏடன் மார்க்கமும் 6 பால் டக்கு. ஸோ ஆர்ச்சரும் ஆண்ட்ரே பர்கரும் ரொம்ப சூப்பரான bowling போட்டிருந்தாங்க. பயங்கரமாக பேஸும் சரி, கரெக்டாக லைனர்களுக்கும் சரி பயங்கரமாக போட்டிருந்தாங்க. ஸோ நிக்கலஸ் பூரானும் ரொம்ப ஸ்லோவான இன்னிங்ஸ் தான். அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 4 பேட்லேயே பட மாட்டேங்குது. நிக்கலஸ் பூரானுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்குமே ஸோ தினேஷனுமே ரன்னர் பால் தான் அடிக்கிறாரு. ஸோ ரவி பிஷ்னாவுடைய ஓவரில் விளையாடுறாரு. ஸோ முகுல் சௌத்ரி எல்லாருமே வந்துட்டு நல்லா ஃபினிஷ் பண்ணுவார். ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு திருப்பி ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு பார்த்தா அவரும் வந்துட்டு 3 பால்ல 7 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டாரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஆர்ஆர் கொலாப்ஸை விட எல்எஸ்சி வந்துட்டு பயங்கரமாக கொலாப்ஸ் ஆனாங்க. ஸோ ஆர்ஆர் வந்துட்டு எல்லா பவர் பிளேயரும் 3 விக்கெட் டக்குன்னு எடுத்துருந்தாலும் ஜடேஜாவும் டொனால்ட் பெரேராவும் எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் எடுத்துன்னு போயிட்டு நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ பயங்கரமான இது வந்துட்டு எல்எஸ்சி ஒரு பேக் டு பேக் லாஸ்னே சொல்லலாம். ஸோ அவங்களால என்ன பண்ணுறதுனே தெரியல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதனால் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தவரைக்குமே எல்எஸ்சிக்கு பொறுத்த வரைக்கும் 4th லாஸ் இந்த ரோல்னு சொல்லலாம். இது வந்துட்டு 9th பிளேஸில் இருக்காங்க எல்எஸ்சி. ஸோ ஆர்ஆர் வந்துட்டு 2nd பிளேஸுக்கு போயிருக்காங்க இந்த மேட்ச்சுக்கு அப்புறம். இது வந்துட்டு ஒரு 40 ரன்ஸில் டிஃபீட் ஆகிருக்காங்க எல்எஸ்சி. இதனால நெட் ரன் ரேட்டுமே பயங்கரமாக இதாகிடுச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆருக்கு ஒரு ஒன் சைடட் மேட்சாகவே இருந்தது. ஸோ என்னதான் வந்துட்டு அவங்க ரன்ஸ் கம்மியாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் கூட அவங்க ஒரு பவுலிங்கை வச்சு பயங்கரமான ஒரு கிரேட் கம்பேக்னே சொல்லலாம். ஆர்ஆர் ஒரு சூப்பரான பவுலிங் ப்ளஸ் சூப்பரான ஒரு டீசெண்டான பேட்டிங்னே சொல்லலாம். எல்எஸ்சிக்கு எதுவுமே செட் ஆகல. பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி பயங்கரமாக செட் பண்ணாங்க. ரிஷப் பண்டோடைய ஃபார்மாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் இருக்குது. ஸோ அடுத்து என்ன மேட்ச் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை. ஸோ இந்த மேட்ச் எங்கே நடந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில் நடந்தது. இது வந்துட்டு ஒரு சூப்பரான மேட்ச்சு. டாஸ் ஜெயிச்சு வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் சூப்பரான நாட் ஆடினார், 54 பால் 100. ஸோ பயங்கர சூப்பரான நாட்டு, 10 4 6 6 வச்சு ஸ்ட்ரைக் அவுட் ஆஃப் 187 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் வச்சு சூப்பராக ஆடினார். ஹார்திக் பாண்டியா டாஸ் ஜெயித்தாங்க, பவுல் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டியூ ஃபேக்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தா சுத்தமாக டியூவே கிடையாது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன தான் வாங்கடே மும்பையில் நடந்தாலும் ஸோ அந்த ஒரு டியூவே வரல இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ பிச்சு வந்துட்டு ஒரு ஃப்ளாட் பிச்சாக தான் இருந்துச்சு, ஒரு பேட் ஃபஸ்ட்டு ஒரு பேட்டிங் பேட்டாக தான் இருந்தது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ருத்ராஜ் கேக்கோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு, நான் டக்குன்னு விட்டாரு. 14 பால் 20 ரன். சஞ்சு சாம்சன் தான் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தார், 54 பால் 100 ரன்னு. ஸோ நாட் அவுட்டு 10 4 6 6 அடிச்சு ரொம்ப சூப்பராக இருந்தார். ஸோ டெவல் பேஸுமே ஒரு நல்ல ஸ்டார்ட்டு, 11 பால்ஸ் 21 ரன்ஸு, ஒரு 4 2 6 அடிச்சிருந்தாரு. ஆனால் மற்ற யாருமே அந்த அளவுக்கு அடிக்கல. ஸோ சிவம் துபேவும் சரி அவுட் ஆகிட்டாரு. கார்த்திக் சர்மா ஒரு டீசென்ட் பார்ட்னர்ஷிப் வச்சு சஞ்சு சாம்சனே சொல்லலாம். கடைசியில் ஜேமி ஓவர்டன் ஒரு நல்ல ஒரு கேமினோன்னே சொல்லலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு 7 பால் 15 ரன்னு. ஸோ எம்ஐ பவுலிங்கை பற்றி பார்த்தீங்கன்னா அல்லா கசம்பர் வந்துட்டு ஒரு நல்ல டீசெண்டான பவுலிங், 4 ஓவர் 25 ரன்னு 2 விக்கெட்டு. ஸோ அஸ்வினி குமாரும் 4 ஓவர் 37 ரன்னு 2 விக்கெட்டு. ஜாஸ்மின் பும்ரா வந்துட்டு 4 ஓவர் 31 ரன்னு 1 விக்கெட்டு. ஸோ எல்லாமே நல்லா போட்டிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு சிஎஸ்கேவுடைய பவுலிங் பயங்கரமாக சூப்பரான பவுலிங்காக இருந்துச்சு. 30,000 இம்பாக்ட் பிளேயர் எடுத்துகிட்டு வந்தாங்க. 4 ஓவருக்கு வெறும் 17 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ அதே மாதிரி 100 ஓவர்
மூணு அவங்களுக்குமே சரி 4 ஓவருக்கு வந்துட்டு 24 ரன்னு 2 விக்கெட்டு. அகில் ஹுசைனும் 100 ஓவர் மட்டும் ஒரு சூப்பரான ஒரு காம்போனே சொல்லலாம் சிஎஸ்கே கிடச்சது. ஸோ முர்ஜப்னீத்துமே ஒரு நல்லா பவுலிங் போட்டிருந்தாரு. ஸோ டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. எம்ஐயுடைய ஓப்பனிங்ஸாக இருக்கட்டும், மிடில் ஓவராக இருக்கட்டும், பயங்கரமான கலெக்ஷனே சொல்லலாம். குட்டன் டிகாக்கு, டேனிஷ் மலையோர் வந்துட்டு ஃபஸ்ட் ஓவர்லேயே அவுட் ஆகிட்டார். ஸோ நவந்தீரும் சரி, சூரியகுமார் யாதவ் தான் வந்துட்டு அவங்களுடைய டாப் ஸ்கோர்னே சொல்லலாம். ஒரு 30 பாலில் 36 ரன்னு, கூட ஒரு திலக் வர்மாவும் 37 ரன் அடிச்சிருந்தாரு. மற்ற யாருமே அந்தளவுக்கு ரன்னு ஸ்கோர் பண்ணல. டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. ஓப்பனிங்ஸாக இருக்கட்டும், மிடில் பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், எல்லாமே டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ஒரு சிஎஸ்கேக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான வின்னே சொல்லலாம். ஒரு டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பை சிஎஸ்கேன்னு சொல்லலாம். ஏன்னா 100 ரன்னுக்கு மேலே வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 103 ரன்னு ஒரு ஹிஸ்டாரிக்க ஒரு விக்ட்ரினே சொல்லலாம் சிஎஸ்கேக்கு எம்ஐஏ. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச்சில் 101 ரன்னு ஜெயிச்சதுனால சிஎஸ்கேவோட நெட் ரன் ரேட்டும் நல்ல ஒரு ஹை போஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ அதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 5வது ஸ்பாட்டில் இருக்காங்க. மும்பை வந்துட்டு 8வது பிளேஸ்க்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு கமாண்டிங் வின்னே சொல்லலாம். என்ன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 34 குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஸோ இந்த மேட்ச் எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் தான் நடந்தது. ஸோ இது ஒரு டே நைட் மேட்ச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வந்துட்டு ஆர்சிபி ஜெயிச்சு பவுலிங் பேஷன் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் ஒரு சூப்பரான இன்னொரு மாஸ்டர் கிளாஸ் பேட்டிங்னே சொல்லலாம். ஸோ பர்டிகுலர் வந்துட்டு சூப்பரான ஒரு டாஸ் வெட்டினே சொல்லலாம். டாஸ் ஜெயிச்சு பவுலிங் பேஷன் பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு என்ன தான் டியூ எஃபெக்ட் ஆகும் செகண்ட் இன்னிங்ஸில் அப்படின்னாலுமே சேசிங் நடந்த லைட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு கிரவுண்ட் கண்டிஷன்ஸுமே வந்துட்டு ஒரு நல்ல பேட்டிங் பிச்சாக தான் இருந்தது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து சுப்மன் கில்லும் சாய் சுதர்ஷனும் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்துட்டு சாய் சுதர்ஷன் அவருடைய 100 எடுத்துகிட்டு வந்தார். வெறும் 58 பாலில் செஞ்சுரி போட்டிருந்தாரு. 11 4 5 6. சுப்மன் கில்லும் வந்துட்டு ஒரு 24 பாலில் 32 ரன் அடிச்சிருந்தாரு. ஒரு 6 4 4 அடிச்சிருந்தாரு. ஜாஸ் பட்லர் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ஆனால் டக்குன்னு ஹேசல்வுட்டோடைய ஓவரில் அவுட் ஆகிட்டார். ஸோ 16 பாலில் 25 ரன்னும். சாய் சுதர்ஷனுமே வந்துட்டு ஹேசல்வுட்டோடைய ஓவரில் அவுட் ஆகிட்டார். கார்டன் போல்னே சொல்லலாம். சுரேஷ் சர்மா ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஸோ வாஷிங்டன் சுந்தர் ஒரு 12 பாலில் 19 ரன் ஒரு கேமியோவும், ஜேசன் ஹோல்டரும் 10 பாலில் 23 ரன் ஒரு கேமியோவும் அடிச்சிருந்தாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பிக் ஆஃப் த பவுலர் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாரும் சுரேஷ் சர்மாவும் கொஞ்சம் டீசெண்டாக போட்டிருந்தாங்க. 4 ஓவருக்கு 31 ரன் ஒரு விக்கெட்டு. கேசவுட்டும் சரி 4 ஓவருக்கு 40 ரன் ஒரு விக்கெட்டும். சுரேஷ் சர்மா வந்துட்டு 4 ஓவருக்கு 36 ரன் ஒரு விக்கெட்டு. மோனல் பாண்டியாவெலாம் அடிச்சிட்டாங்க இந்த மேட்ச்சில். 4 ஓவருக்கு 50 ரன் போயிருந்தார். அதேமாதிரி ரசீம் சலாந்தார் அவரும் வந்துட்டு 3 ஓவருக்கு 28 ரன்னு போயிருந்தார். குறிப்பாக ரொமேரியா ஷெப்பர்டும் ஒரே ஓவரில் 17 ரன் கொடுத்துருந்தாரு. ஆனால் வந்துட்டு ஆர்சிபி சேசிங்கிறப்போ 205 அப்படின்றது ஒரு முக்கியமான ஸ்கோர் தான். ஸோ அந்தளவுக்கு ஈஸியான பேட்டிங்னு சொல்ல முடியாது. ஸோ ஜேக்கப் பத்தில் பார்த்தீங்கன்னா 10 பாலில் 14 ரன் தான் அடிச்சிருந்தாரு. அவரும் அவுட் ஆகிட்டார் சிராஜோடைய பவுலிங்கில். ஸோ விராட் கோலி ஒரு சூப்பரான நாக்கு சேசிங்னே சொன்னால் 44 பாலில் 81 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ 8 4 4 6 அடிச்சிரு விராட் கோலி சூப்பரான நாக்கு. ஸோ கோல்டோடைய பவுலிங்கில் விராட் கோலி அவுட் ஆகிட்டார். தேவதத் படிக்கல் பயங்கரமான ஒரு சூப்பரான ஃபார்மில் இருக்காருன்னே சொல்லலாம். ஆர்சிபி டீமை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஒரு சூப்பரான ஃபார்மில் தான் இருக்காங்க. தேவதத் படிக்கல் வந்து 27 பாலில் 55 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ 6 6 2 4 அடிச்சிருந்தது சூப்பரான நாக்கு. அதுவும் பட்டியலாக இருந்தாலும் சீக்கிரமாக அவுட் ஆயிருந்தாலும் 5 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருந்தாரு. ஆனால் விஜய் சர்மா டிம் டேவிட் வந்துட்டு நல்ல ஃபினிஷ் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். விஜய் சர்மா வந்துட்டு 6 பாலில் 10 ரன்னும். ஸோ டிம் டேவிட் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தார். ஆனால் வந்துட்டு விராட் கோலி தேவதத் படிக்கல் வந்துட்டு மேட்சை முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். மோனல் பாண்டியா நடுவில் வந்துட்டு வெறும் 12 பாலில் 23 ரன் அடிச்சு பயங்கரமாக சூப்பரான நாக்கு ஆடி ஈஸியாக வந்துட்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. 19.5 ஓவர்ஸ்லேயே டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ ஜிடி பவுலிங்கை பொறுத்த வரைக்குமே ராஷித் கான் வந்துட்டு 4 ஓவருக்கு 49 ரன் கொடுத்துருந்தாரு. 2 விக்கெட் கொடுத்துருந்தாரு. ஜேசன் ஹோல்டர் 3 ஓவருக்கு வந்துட்டு ஒரு 35 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. மிச்சபடி எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ரன்ஸ் வந்துட்டு அதிகமாகவே கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். முகமது சிராஜுக்கு 3 ஓவருக்கு 25 ரன் ஒரு விக்கெட்டு. ஹகிஷோர் ரபாடா 4 ஓவருக்கு 45 ரன் எந்த விக்கெட்டுமே எடுக்கல. அதேமாதிரி ரஷீம் கிருஷ்ணா சரி 2 ஓவருக்கு 31 ரன் எந்த விக்கெட்டுமே எடுக்கல. மானவ் சுத்தார் வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டாக போட்டார். ஸோ 2 ஓவருக்கு 19 ரன் ஒரு விக்கெட்டு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சிபியோட பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி ஒரு கண்டிப்பாக தெரியுது.
ஆர்சிபி வந்துட்டு புவனேஸ்வர் குமார், கேஎல் ஒரு சூப்பரான பவர் பிளேலேயே மேட்சை முடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட விக்கெட் எடுத்து சூப்பரான இது பண்ணியிருந்தாங்க. சாய் சுதர்ஷன் என்னதான் 100 அடிச்சிருந்தாலும் ஸோ அவங்களால மேட்சை ஜெயிக்க முடியல. ஸோ ஜேசன் ஹோல்டரு ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்தாரு. ஒரு 10 பாலில் 23 ரன்னு கொடுத்து நல்ல ஒரு எண்டு வந்துட்டு கிட்டத்தட்ட 185லேருந்து 200 எடுத்துகிட்டு போனதுக்கான முக்கியமான காரணமே ஜேசன் ஹோல்டர் தான். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, ஜிடி ஒரு மட்டமான ஃபீல்டிங்கு. ஃபஸ்ட்டு பாலே இப்போ விராட் கோலியோட கேட்சை விட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் ஒரு கைக்கு வந்த கேட்சை விட்டார் விராட் கோலி. இல்லைனா விராட் கோலி அப்போயே அவுட் ஆகிருப்பார். அப்போயே கொஞ்சம் ப்ரெஷர் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் விராட் கோலி நெவர் லுக் பேக்னே சொல்லலாம். 44 பால் 81 ரன்னு. விராட் கோலியும் டேவிட் படிக்கலுடைய பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பரான பார்ட்னர்ஷிப்பு. வெறும் 59 பாலில் 115 ரன்னு பார்ட்னர்ஷிப் அடிச்சிருந்தாங்க. ஸோ படிக்கல் தான் வந்துட்டு பயங்கரமாக சூப்பராக ஆடிருக்காரு அந்த பார்ட்னர்ஷிப்பில். 27 பால் 55 ரன்னு, 6 சிக்ஸர்ஸ் இருந்தார் டேவிட் படிக்கல். ஸோ கோலியுமே வந்து ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ்னாலும் 32 பால் 59 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு மேட்சை முடிச்சதுன்னே சொல்லலாம். ஸோ ரஷீத் கான் என்னென்னா ஒரே ஓவரில் டேவிட் படிக்கலும் விராட் கோலியும் எடுத்திருந்தாலும் ஸோ அதுக்கப்புறம் ரன்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால ஜிதேஷ் சர்மாவும் பட்டிதாரும் ஈஸியாக மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ டிம் டேவிடும் வந்துட்டு டக்குன்னு மேட்சை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு குணால் பாண்டியாவும் டிம் டேவிடும். குணால் பாண்டியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 பால் 23 ரன்னு. ஸோ டிம் டேவிடும் 10 ரன் அடித்து சூப்பரான ஒரு மேட்ச் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்சை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிடி வந்துட்டு 7th பிளேஸுக்கு போயிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் ஆர்சிபி வந்துட்டு 2nd பிளேஸுக்கு போயிட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான மேட்ச்சு. ஸோ இது வந்துட்டு கையில் இருந்த மேட்ச்சு கிட்டத்தட்ட ஒரு கேட்ச்லாம் பிடிச்சிருந்தா ஜிடியால் கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு லைட்டாக சொன்னாலும் ஸோ ஒரு விராட் கோலியோடைய கேட்சை மிஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். குறிப்பாக வாஷிங்டன் சுந்தர் அந்த கேட்சை விடும்போது ஒரு என்னடா விராட் கோலி கேட்சை விட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பரான ஒரு கம்பேக்னு சொல்லலாம். ஆர்சிபி அந்த கேட்சுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட ஒன் சைடு மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சூப்பரான மேட்ச்சு, சூப்பரான நாட் பை விராட் கோலி அண்டு டேவிட் படிக்கல். டேவிட் படிக்கல் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரைக்னே சொல்லலாம். குறிப்பாக ரஜத் பட்டிதாரும் டேவிட் படிக்கலுக்கும் ரொம்ப சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன மேட்ச் நடக்குது அதுக்கான ரிவ்யூ பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.